கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharmi Samayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த என்னோடய டிஷ்வாஷரோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிடுறேன். இதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, ஒரு பொருள் நான் எப்பவுமே வாங்கினேன்னா அது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் எப்போவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முக்கியமாக அதோட யூசேஜ்லாம் கரெக்டாக நான் யூஸ் பண்ணிட்ட பிறகு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அதை யூஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இத்தனை நாள் எடுத்துக்கிச்சு. ஸோ இத்தனை நாளாக நான் யூஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ தான் ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணது ஃபிட் பண்ணது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ சும்மா ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு காமிச்சிட்றேன், யாரும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அமேசானில் தான் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சேல் வரும்போது நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 20,000 வந்துச்சுங்க அந்த ரேட்டு. கரெக்டாக தெரியல, பட் 20K வந்தது கிட்டத்தட்ட. ஆனால் உங்களுக்கு ஃபிட்டிங்க்குன்னு தனி சார்ஜ் போகும். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம எடுத்த உடனே டிஷ்வாஷரை அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது. வீட்டில் கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க்லாம் இருக்கும். ஏன்னா அதுக்கான டேப்பு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி வாஷிங் மிஷின் நம்ம செட் பண்ணி வைக்கிறோமோ அதே போல் தான் டிஷ்வாஷரும் செட் பண்ணணும். அமேசான்லேயே அழகாக டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. நான் ப்ளம்பரை வச்சு அந்த இடத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டிஷ்வாஷர் வாங்குங்க. இது சின்ன சைஸு, எங்கள் 4 பேர் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா பெரிய சைஸில் கூட வருது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு சின்ன டிஷ்வாஷர் வாங்கி முதல்ல யூஸ் பண்ணி பார்ப்போம், அது நல்லா இருந்தால் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிக்கலாம் தான் நான் முதல்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா பெரிய சைஸில் உங்களுக்கு 40,000 மேலே நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இருக்குது. பட் எனக்கு சிம்பிளாக இருந்தாலும் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இந்த மிடில் கிளாஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு தான் பிளான் பண்ணி வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், உங்கள் கிச்சனோட அளவு எப்படி இருக்குது எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. சிங்க்கு கீழே வச்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சிங்கில் பாத்திரம் போடும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில டிப்ஸ் டெமோலாம் எனக்கு ஓல்டாஸ்லேருந்தே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன டிப்ஸும் உண்டு அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொருள் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபிட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு தான் நமக்கு ஓல்டாஸ்லேருந்து ஆளும் அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரை செக் பண்ணுவாங்க. ஹார்ட் வாட்டராக இருக்கா இல்லை நம்மளுக்கு நார்மல் வாட்டராக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. அதுக்கு போல் சாஃப்ட்னர் போடுறதா எப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்தோடனே தண்ணி செக் பண்ணார். இந்த மிஷினுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தான் ஃபஸ்ட் சொன்னார். நீங்கள் டிஷ்வாஷர் ஆர்டர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான சால்ட், டிட்டர்ஜென்ட், அப்புறம் இந்த ரின்சைடுன்ற 3 பொருளுமே உங்களுக்கு செட்டாக கிடைக்கும். 2 பிராண்டில் இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சூனும் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதே போல் ஃபினிஷும் இருக்குது. 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டு ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. பட் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாக்ஸ் 30 பீஸ் வர ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. விம்மோட பிராண்ட்லேயும் வருது. நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ இதனால் எனக்கு தெரியல, பட் அதுலேயும் அந்த பிராண்டில் வருது போல் இருக்குது. ஸோ டேப்லெட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்ததே கரண்ட்டு பில்லும் இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பென்ஸாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சேன். பட் சீரியஸாக அந்த மாதிரி கிடையாதுங்க. நார்மலான நம்ம லிக்விட் நம்ம எப்படி வாங்குகிறோம் டிஷ்வாஷுக்கு, அந்த மாதிரி நீங்கள் இந்த பவுட்ரு வாங்கி வச்சிட்டாலே எனக்கு கிட்டத்தட்ட 1 இயராக வருதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்காக பயப்படவே தேவையில்லை இவ்வளோ காஸ்ட்லியாக வருமான்ட்டு. அது ரேட்டு ரொம்ப ரீசனபிள் தான். ஃபார்ச்சூன் பிராண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருக்குது. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இந்த பர்பஸ் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த டிஷ்வாஷர் சால்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஷ்வாஷர் சால்ட் எதுக்குன்னா வாட்டரோட கண்டென்ட்டை ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம அக்வா யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து பியூரிஃபை தான் நமக்கு வருது. ஸோ அதனால தான் அந்த சால்ட்டோட கண்டென்ட் என்ன பண்ணுன்னா வாட்டர்ல இருக்க அயனைசேஷன் TDS னு சொல்லுவோம், அதை ரீஜெனரேட் பண்ணி தான் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொடுக்கும். ஸோ வெசல்ஸ் ஒயிட் ஸ்டெயின்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சால்ட்டோட கண்டென்ட். அதோட பர்பஸ் தான் சால்ட். சரிங்க. இந்த ரின்சைட் கண்டென்ட் எதுக்குன்னா நம்ம டிடர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்றோம் இல்லையா, சோ வெசல்ஸ் கொஞ்சம் க்ளீன் அண்ட் ஷைனா பளபளன்னு கொடுக்கிறதுக்காக தான் இந்த ரின்சைடோட கண்டென்ட். ஓகே சார். as usual டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு வாஷ் பண்றோம். ஓகேங்களா. இப்போ இந்த சால்ட் எங்க ஃபில் பண்ணனும் நான் சொல்றேன். ஓகே, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் சால்ட் கண்டென்ட் பாக்ஸ். இதுதான் சால்ட் கண்டென்ட் பாக்ஸ். ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஓகே, ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபனல் வச்சிட்டு இந்த சால்ட்டை ஃபில் பண்ணனும். ஓகே, இங்க ரெண்டு இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா,
ஓகே S ன்னு ஒன்னு ஸ்டார் ன்னு ஒன்னு ஓகே சார் இது S வந்து சால்ட்டோட சிம்பிள் இது ஓகே நம்ம ஆன் பண்ணோம்னா ரெட் கலர்ல வருங்க ஓகே ஓகே ஓகேங்களா ரெட் கலர் என்னன்னா வந்து காலி ஆயிடுச்சு இல்லன்னு அர்த்தம் சோ இது S இது ஸ்டார் வந்து ரின்சைட் சோ இது ரெண்டும் வந்து நம்ம ஒன்ஸ் ஃபில் பண்றது தான் அதுக்கு அப்புறம் இண்டிகேஷன்ஸ் எப்ப காலி ஆகுதோ அப்பதான் வந்து நம்ம ரீஃபில் பண்ற மாதிரி சரிங்க சரிங்க சோ ரெட் லைட் வரும் இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா ரெட் லைட் வரும் ஓகே நம்ம ஃபில் பண்ணல சோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ரெட் லைட் வராது ஓகே உங்களுக்கு அந்த லெவல் லோ ஆனதுக்கு அப்புறம் ரின்சைட் வரல இல்ல சால்ட் வரல முன்ன பின்ன வரும் மேக்ஸிமம் சால்ட் வரும் ரின்சைட் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது ஓகே அப்ப நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் மறுபடியும் வாங்கி வச்சு ஓகே சார் இது 1 kg சால்ட் ஓகே இது 900 grams பிடிக்கும் ஃபார்ச்சூன் யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே 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 ஏனா அது சால்ட்டும் பவுடரும் ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ஓ அந்த ப்ராடக்ட் சொல்றேன் சில நேரம் வந்து பேக்கிங்ல வந்து பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் சால்ட் பாக்ஸ்ல டிடர்ஜென்ட் இருக்கும் டிடர்ஜென்ட் பாக்ஸ்ல சால்ட் இருக்கும் ஒரு கஸ்டமர் மாத்தி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படியே பவுடர் தூக்கி கொட்டிட்டாங்க உள்ள அப்போ நிறைய வந்துட்டே இருக்கும் அது தெரியாம வேற ஆன் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறம் போயிட்டு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு மட்டும் கொஞ்சோட வாட்டர் போடணும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் வெறுமனே ஸ்ட்ரைட்டா போட்டுறலாம் நம்ம பேலன்ஸ் இருக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க வெச்சியா க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே இப்போ இந்த ரின்சைட் லிக்விட் ஆட் பண்ணனும் ஃபனல் வச்சிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்க இது எவ்வளவு ஃபில் பண்ணனும்னா இங்க வந்து கிளாஸ் ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா சும்மா இண்டிகேஷன்ஸ் தான் நம்ம இங்க ஃபில் பண்றது ஓகே ஓகே நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கப்ப இந்த கிளாஸ் வந்து டார்க் ஆயிடும் டார்க் ஆயிடுச்சா டார்க் அந்த black இது ஓகே அந்த டேப்லெட் போடுங்க ஓகே இல்லனா பவுடர் போடுங்க ஓகே பவுடரை நிறைய ஃபுல்லா பண்ணிடாதீங்க மேக்ஸिमम 10 கிராம்ஸ் அதுவே கிராம்ஸ் இந்த கீழ பிளேட்ஸ் அந்த கப்ஸ் எல்லாமே வைங்க சரிங்களா பவுல்ஸ் இப்ப இந்த கடாய் இந்த மாதிரி பாத்திரம்லாம் வைக்கிறது இங்க இப்படி வெச்சோம்னா இந்த ஃபேன் பிளேட் மேல டச் ஆக கூடாது இந்த ரெண்டு கான்செப்டே இந்த கீழ ஒரு ஃபேன் பிளேட் மேல ஒரு ஃபேன் பிளேட் இருக்கு இல்லையா ஓகே ஓகே சார் இதுதான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க தண்ணியை ஃபுல்லா எடுத்து அதுல வாஷ் பண்ணுது அப்படின்ட்டு இந்த லெவலுக்கு மேல தண்ணி ஏறவே ஏறாது இந்த லெவலுக்கு மேல தண்ணி சென்சார் கட் ஆஃப் ஆயிட்டு ஃபுல்லா ஃபேன் ரொட்டேஷன் மூலமா தான் ரொட்டேஷன் ஆகும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும் ஓகே சார் தண்ணி ஃபுல்லா சப்போஸ் திறந்தா தண்ணி ஊத்துமோ அதெல்லாம் கிடையாது ஆமா சரிங்க சார் மெயின் திங் வந்து வெசல்ஸ் லோட் பண்றப்ப எதுலயுமே டச் ஆக கூடாது இதுமே ஃப்ரீ சர்ஃபேஸா இருந்தா தான் இப்போ என்னன்னா அந்த கேப்க்கு மேல பாத்திரமே வைக்க கூடாது அதாவது பிளேட்ஸ் பெரிய பிளேட்ஸ் வச்சுனா இந்த பக்கத்துல வச்சுக்கோங்க சின்ன சின்ன பவுல்ஸ் இங்க வச்சு கவர் பண்ணீங்க இந்த டீ பாத்திரம் சப்போஸ் சர்வ் பண்ண குக் மெட்டீரியல்ஸ் இந்த குக்கர்ல கூட வைக்கலாம் இப்போ இந்த பெருசு நம்ம போகும் இந்த இதெல்லாம் போகாதுன்றீங்க இந்த குக்கர் இது போகும் அந்த குக்கர்லாம் வைக்கணும்னா இங்க ஃப்ரண்டேஜ் ஏரியா கவர் பண்ணிக்கோங்க இப்படி வச்சிட்டு இந்த கவர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வச்சு அது உள்ளதான் அந்த ஃபேனோட இது வருது இப்படி வச்சிருவீங்க கீழ இப்படி இது கீழ டச் ஆக கூடாது இப்போ நீங்க சொல்றது இந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் சும்மா அதை எடுங்க அப்படி சொல்றேன் இது கடாய் இப்போ லோட் பண்றீங்கன்னா இப்படி வச்சிருவீங்க சப்போஸ் இங்க ஏதாவது வெசல்ஸ் வைக்கணும்ட்டு இந்த இடம் வந்து நல்லா உள்ள போகும் கீழ ஓகே ஓகே அந்த ஃபேன் ரொட்டேஷன் ஆறப்ப டச் ஆகி டக்குனு ஒரு ஃபேன் நம்மளுது அது இது பண்ண கூடாது அப்ப நம்ம எப்படி சும்மா இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும் அடுக்கல ஒரு கலர் இருக்கு போல இருக்கு இதுல இதான் வைக்கணும் ஓகே உங்களுக்கு இப்ப புதுசா யூஸ் பண்றீங்களா ஒரு 2 to 3 days 1 week யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா லோட் பண்றது கரெக்ட்டா புரியுது இப்ப லோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரி ஓகே பாத்துல இருக்க அப்ப என்ன பண்ணீங்க டக்கு டக்கு நடிக்கிறப்ப மேல கப்ஸ் சாசர்ஸ் சின்ன சின்ன கரண்டி அது மாதிரி நம்ம அடுக்கும்போதே ஈஸியா பெரிய பெரிய பாத்திரம் இருக்கிறப்ப இத கீழ வச்சிருவீங்க கீழ வச்சிட்டு இது பண்ணி ஒண்ணோட ஒண்ணு மேல வைக்க கூடாது ஏன்னா உள்ள இருக்கிறது கவர் ஆக தண்ணி நீங்க ஸ்ப்ளிட் ஆறது. கீழ இருக்க ஃபேன் பிளேட் இங்க வாஷ் ஆகும், மேல இருக்க ஃபேன் பிளேட் வந்து இதுக்கு மேல வைக்கிற வெசல்ஸ் தான் வாஷ் ஆகும். ஓகே, சோ மேல இருக்க வெசல்ஸோட இன்னர்லயும் கீழ இருக்க வெசல்ஸோட அவுட்டர்லயும் வாஷ் ஆகாது. ஓகே 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 சார். இப்போ எலாபரேட் பண்ணி வச்சாதான் இது மேல இந்த ஸ்பான் ஸ்ப்ரே பண்ணனும், கீழ இருக்க ஸ்ப்ரே பண்ணனும் அதுக்காக. ஓகே சார். பட் ஜெனரலா எல்லா ஸ்டீல் பாத்திரமும் வைக்கலாம்ல? நான் ஸ்டீல் பாத்திரமும் வைக்கலாம், பூஜை சாமான் வைக்க கூடாது, காப்பர் வைக்க கூடாது. கரெக்ட். ஹெவி அயர்ன் வைக்காதீங்க, அலுமினியமும் வைக்க கூடாது. அலுமினியம் வைக்கலாம். கட்லரி ட்ரே இது பேர் சொல்லுவோம். ஓகே. ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ் அது மாதிரி வைக்கிறது. ஓகே. சப்போஸ் இந்த இடம் வேண்டாம் எனக்கு யூசேஜ் இல்லனா கீழ கரண்டி எல்லாம் வச்சிட்டு மேல இத ஹேங் பண்ணிடுங்க. இது ஹேங்கிங் தான். ஓகே ஓகே.
பவர் ஆன் பண்றது. இது வந்து ப்ரோகிராம், இந்த 6 ப்ரோகிராம்ஸ் செலக்ஷன் பண்றது. இது வந்து டைம் பில் நான் ஃபைனலா சொல்றேன் இது என்ன. சரிங்க சார். இதுதான் வந்து ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றது, பாஸ் பண்றது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் சும்மா ஃபெதர் டச்ல ஹோல்ட் பண்ணி பிடிச்சீங்கன்னா ஆன் ஆயிடும். ஓகே. ஆன் பண்ணோனே ஃபர்ஸ்ட் மோட் வந்து எக்கானமில வந்து நிக்கும். கீழ வந்து லைட் எரியும். ஒரு ஒயிட் கலர் லைட் இருந்தா அது வந்து அந்த ப்ரோகிராம்ஸ். எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா 3 hours 5 minutes ஒரு ப்ரோகிராம். ஓகே. எக்கானமி மோட் என்னன்னா நம்ம அடுப்புல சமைச்ச பாத்திரம் ரொம்ப தீஞ்சு அடி பிடிச்சி டர்ட் அதிகமா இருக்கும். சோ சோக் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதான் சோக்கிங் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து எக்கானமி. சரிங்க சார். நெக்ஸ்ட் பிஏ பிரஸ் பண்ணீங்கன்னா கிளாஸ் கேர் இருக்கும். ஓகே. 1 hour 40 ப்ரோகிராம் செட்டிங் பீன்றது அது மாறிட்டே இருக்கும். சும்மா லைட் டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோகிராம் வரும். 1 hour 35 minutes. ஓகேங்களா? கிளாஸ் கேர் என்னன்னா வெறும் செராமிக் பிளேட்ஸ், செராமிக் பவுல்ஸ், கண்ணாடி அதுதான் நிறைய லோட் அதிகமா இருக்கு, தனியா யூஸ் பண்றதுக்கு. 1-2 தான் நீங்க நார்மலா போடலாம். எதுக்காக தனியா கொடுத்திருக்காங்கன்னா கிளாஸ் கேர் லோட் அதிகமா லோட் பண்ணிட்டு யுட்டென்சில்ஸ் லோட் பண்ணா வாஷ் ஆறப்போ ஒன்னு பிளாஸ்டிக் கிளாஷ் ஆகும். அதுக்காக தான் தனியா கொடுத்திருக்காங்க. பிரஸ் பண்ணினா க்ளீன் அண்ட் ஷைன். 1 hour 30 minutes. ஓகே. அதாவது குக் பண்ண வெசல்ஸ் இல்லாம சர்வ் பண்ண வெசல்ஸ். ஓகே. ஓகே. நம்ம ஈட்டபிள் பண்ண வெசல்ஸ், சர்வ் பண்ண மெட்டீரியல்ஸ் அது மாதிரி. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல சாம்பார் வச்சிருக்கோம்னா அத வேற ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்றப்ப அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப அந்த வெசல்ஸோட லோட் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ அது மாதிரி வெசல்ஸோட லோட் சர்வ் பண்ண மெட்டீரியல்ஸ் டர்ட் கம்மியா இருக்கு, லோட் அதிகமா இருக்கு. சரிங்க சார். ஓகேங்களா? க்ளீன் அண்ட் ஷைன். நெக்ஸ்ட் பிஏ பிரஸ் பண்ணீங்கன்னா மினி 35 minutes. 35 minutes. அதாவது இப்ப வெசல்ஸோட லோட் கம்மியா தான் இருக்கு, கீழ் ரேக்ல மட்டும் தான் பண்றேன். ஒரு 4 பிளேட் தான் இருக்கு, சின்ன சின்ன பவுல்ஸ் தான் இருக்கு. ஓகே. இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்க்கு எடுத்துங்களா, ஒரு சின்ன சின்ன காஃபி கப்ஸ் அது மாதிரி இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு half an hourல வாஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மினி. ஓகே. நெக்ஸ்ட் பிஏ பிரஸ் பண்ணீங்கன்னா இன்டென்சிவ். அது வந்து என்னன்னா மினி வச்சோம்னா கீழ மட்டும் தான் வர்க் ஆகுமா இல்ல மேலயும் வர்க் ஆகும்? எல்லாமே ஒரே கான்செப்ட். லைட்டா தான் அரை மணி நேரத்துக்கு கழுவுமா அவ்வளவுதான், அது கழுவுன்ற மாதிரி. நெக்ஸ்ட் இன்டென்சிவ் வந்து 2 hours 40 minutes. ஓகே சார். ஓகேங்களா? இன்டென்சிவ் மோட் என்னன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கு, நான்வெஜ் சமைக்கிறோம், கிரேவி சமைக்கிறோம், அது எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கு இல்லையா, அது மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்றது இன்டென்சிவ். ஆனா இப்போ நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சு, இப்ப நம்ம எண்ணெய் பிசுக்கு சொன்னீங்கல்ல, மேலயும் வச்சாலும் கீழே படுமா இல்ல ஒன்னாதான் வாஷ் ஆகி போயிடுமா? கண்டிப்பா வாஷ் ஆகி எல்லா தண்ணியே வைக்கணுமா கீழே மேலைக்கு சொல்லுங்க வச்சாலும் லோட் பண்ணுங்க, வாஷ் பண்ணி தண்ணி சக் பண்ணி வெளில வாஷிங் மெஷின் மாதிரி தான், சேம் கான்செப்ட் வாஷிங் மெஷின் தான். ஓகே சார். வெசல்ஸ் போறது பதிலா நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது கீழே ஈஸி நான் பெட்டரா கீழேயே அந்த எண்ணெய்ல அடிக்கிட்டு கீழே வச்சிருங்க. மேல வச்சாலும் அது வாஷ் ஆயிட்டு கீழே விழுறதுக்கு நம்ம கீழே இது பண்ணிடலாம். ஹாட் வாட்டர் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வெசல்ஸ் மேல கண்டென்ட் ஒட்டாது. நார்மல் வாஷ் பண்றது நீங்க யோசிக்கிறது நார்மல் வாஷ்ல அது மாதிரி பண்ணணும்ன்றீங்க, ஹாட் வாட்டர்ல நிக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் 2 hours 30 minutes. ஓகே. நார்மல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுறது. 2 hours 30 minutes. கரண்ட் மிஷின்ல ஒரு சரி நம்ம ப்ரோகிராம் சொன்னல. இந்த மிஷின்ல வந்து ரெண்டு ப்ரோகிராம்ஸ் யூஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸ். உங்களுக்கு வந்து க்ளீன் அண்ட் ஷைன் இருக்கும். 1 hour 30 minutes. இதுவே போதும் உங்களுக்கு. லோட் அதிகமா இருந்தாலே இதே போதும்ன்றீங்களா? ஓகே. லோட் கம்மியா இருந்தா மினி. இது ரெண்டே யூஸ் பண்ணீங்க போதும். ரெண்டே போதும். இது பாத்தீங்கன்னா ஹைஜீன் வாஷ்க்கும் வாட்டர் கன்சப்ஷன் சேவ் பண்றதுக்கு தான் வந்து டிஷ்வாஷர். இதோட தண்ணி உங்களுக்கு கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க இந்த பாத்திரத்தை மட்டுமே வாஷ் பண்றதுக்கு 15 லிட்டர் தண்ணி கண்ணு தெரியாம வேஸ்ட் பண்ணுவீங்க. டேப் திறப்பீங்க, ஈரம் வரும், மூடுவீங்க, மறுபடியும் திறப்பீங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னா சோப்பு நிறையோட கையை மூட முடியாது, தண்ணி போயிட்டே இருக்கும். 10 லிட்டர் தண்ணி தான் எடுக்குமே ஒரு வாஷ்க்கு. ஒரு 1 hour கழிச்சு வீட்டுக்கு வந்துருவீங்க. மிஷின் டைம் பில்ல செட் பண்றது. இப்ப H1 Hன்றது ஹவர்ஸ், 1 hour 2 3 4 இது அப்புறமா ஆன் ஆகுமா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன் ஆகும். இந்த ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 18 19 20 22 23 24 வரை இருக்கு. H1 H2 H3 சம்திங் வச்சு செட் பண்றோமோ அந்த ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிஷினே ஆன் ஆகும். சூப்பர். அதுதான் அந்த டைம் பில். ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ இந்த டிஷ்வாஷர் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். நான் ப்ராக்டிக்கலாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக தான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணேன் நான் கூட. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எந்த பொருட்கள் எப்படி அடுக்கணும்னு ஒரு ஐடியாவே தெரியாது. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸு, ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் அவ்வளோ செய்கிறோம். அதெல்லாம் ஒரு லோட் போட்டு நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துருது பாருங்களேன். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ க்ளீன் ஆகிடுது. இதில் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹோட்டல்லேருந்து வாங்குகிற டப்பாங்கள் அதெல்லாம் வைக்கவே கூடாது. பூஜை பாத்திரங்களும் வைக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக மிஷினே அவுட் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக நான் ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். கிளாஸ் பாத்திரம் அப்புறமா இந்த செராமிக் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் டப்பர் வேர் பிராண்டு அந்த மாதிரி வந்து பிராண்டடான பிளாஸ்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இட்லி பிளேட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக அந்த மினி இட்லிக்கு பாருங்கள் அந்த அழுக்கு அப்படி இருக்கும். அவ்வளோ சூப்பராக வாஷ் பண்ணிடுச்சு. மோர் தென் 10 months ஆக போது இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த மிஷின் அவ்வளோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
முக்கியமாக நான் வாங்கின ரீசனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் யாரும் கிடையாது, மெய்ட் யாரும் கிடையாது. நானே தான் வீட்டை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வெசல் வாஷ்க்காக நம்மளுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டு அவங்க மந்த்லி சேலரியும் கொடுப்போம், அவங்க லீவும் எடுப்பாங்க, அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த மந்த்லி சேலரிக்கு நான் பேசாமல் இஎம்ஐ ஆப்ஷனே வாங்கிட்டு போயிடலான்ட்டு 6 மந்த்ஸில் அதுக்கான இஎம்ஐ நான் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப அழகாக பொருள் நம்மளுக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுறேன். இந்த பிராண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓல்டாஸ் வந்து இந்த பீகோ பிராண்டுன்ட்டு அமேசானில் தான் நான் ஆர்டர் போட்டு உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. தவிர்த்து உங்களுக்கு எந்த பிராண்ட் செட் ஆகுமோ உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணதுக்கான ரிவ்யூவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.